கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜனவரி 27 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது தாழ்மை வேண்டும். வசனம் ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஒரு பெருமை வாய்ந்த மகாராணியிடம் ஒரு சுவிசேஷகர் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினார். இயேசு தருகிற பாவ மன்னிப்பு, இயேசு தருகிற சமாதானம், இயேசு தருகிற நித்திய ஜீவன், இவற்றை எல்லாம் மகாராணி அறிந்தபோது அவளுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய வண்டிக்காரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் என்று அறிந்தபோது அவளுடைய இருதயம் துக்கப்பட்டது. தன்னுடைய வீட்டின் வேலைக்காரியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அறிந்து வருந்தினாள். அந்த எண்ணத்தால் அவள் இடரலடைந்தாள். தன்னுடைய ராஜ பரம்பரைக்கு ஏற்ற ஒரு தெய்வமாய் இருந்தால் நல்லதே என்று எண்ணி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாள். அவளுடைய மரண நேரம் வந்தது. அவள் எங்கே செல்வது என்று தெரியாமல் தவித்தாள். வண்டிக்காரனுடைய வேலைக்காரியினுடைய தெய்வத்திடம் செல்ல அவளது குலப்பெருமை அவளை தடுத்தது. முடிவில் பரிதாபமாய் துக்கத்தோடு கூட மரித்தாள். ஜாதி வேற்றுமை, பெருமை, ஆணவம் ஆகியவை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கும் தடையாக இருக்கிறது. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. வண்டிக்காரனுக்கு இருக்கிறதும் ஒரே ஜீவன்தான். ராஜாவுக்கும் ஒரே ஜீவன்தான். தேவனுடைய பார்வையில் அனைவரும் சமம். நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையுள்ளவன் மேன்மை அடைவான். தாழ்மையுள்ளவனுக்கு தேவ கிருபை. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவர்களின் ஜெபம் கேட்கப்படும். யாக்கோபு தன்னை தாழ்த்தினான். தாவீது தன்னை தாழ்த்தினான். சாலமோன் தன்னை தாழ்த்தினான். 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தினான். கிறிஸ்துவானவர் தம்மை தாழ்த்தினார். நாம் தாழ்மையாய் இருக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆயக்காரனை போல தேவனே, பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபிப்போம். முதிர்ந்த கதிர்கள் தாழ்ந்து இருக்கும். ஆவியில் முதிர்ச்சி அடைந்த நாமும் தாழ்மையுள்ளவர்களாக காணப்படுவோம். பரலோக வாசல் தாழ்மையுள்ளவர்களுக்கே திறந்திருக்கும். ஜெபம். தேவனே, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறீர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். ஆமீன்.